குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. முழுக்க இந்த சேனலில் என்னுடைய சொந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. அதாவது மார்க்கெட் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே ஃபுல் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிஃப்டி எங்கே கிட்டத்தட்ட ஒரு 26,300 200 250 பக்கத்தில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 24,750 பக்கம் வந்தாச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் இறங்கியாச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஒரு 3000 பாயிண்ட் இறங்கியாச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி எஸ்டர்டே லோவுக்கு கட் பண்ண, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour ஃபுல்லாக சைட்வேஸ்ல இருந்தது. நீங்கள் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் லோவை கட் பண்ணிட்டு அங்கேருந்து பாருங்க, நம்ம லோவை கட் பண்ணோடனே S2 வரைக்கும் ஈஸியாக வந்துச்சு. திருப்பி நியர்பை S2 போயிட்டு திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்தது. திருப்பி அங்கேருந்து எஸ்டர்டே லோ போயிட்டு அங்கே டச் பண்ணிட்டு மார்க்கெட் பாருங்க S3யும் பிரேக் பண்ணிடுச்சு. S3யும் நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இது நிஃப்டியோட சினாரியோ. அதாவது லோ கட் பண்ணதும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் ஆகுதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் எங்க பாருங்க, இங்கேருந்து ஒரு பை கொண்டு போய் ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க, முடியல. திருப்பி ஒரு 2:30 மணிக்கு ஒரு பையிங் செல் பார்த்து, ஆனால் திருப்பி அதை செல் பண்ணிட்டாங்க. இது மார்க்கெட்டை என்ன சொல்ல வருதுன்னா, நாங்கள் செல்லிங் ப்ரெஷர் தான் கண்டிப்பாக கொண்டு போவோம்னு சொல்ல வருது. இதான் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்கலே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டெக்னிக்கலே இந்த மார்க்கெட்ல கண்டிப்பா இல்லைன்னு நம்ம உறுதியா சொல்லலாம். ஓகே, இது எப்படி இருக்க? பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி தான் பயங்கரமான வால்டாட்டி. நிஃப்டி கம்பேர் பண்றப்ப பேங்க் நிஃப்டி பயங்கரமான வால்டாட்டி. பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்டர்டே லோ கட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம S1 வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து திருப்பி ஒரு அந்த ஸ்விங் ஹை வரைக்குமே போயிட்டாங்க, கிட்டத்தட்ட போயிட்டாங்க. திருப்பி அங்கிருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் கிட்டத்தட்ட பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட என்ன, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 600-700 பாயிண்ட் டவுன். சரி, ஓகே. மார்க்கெட் அங்கிருந்து டவுன் திருப்பி ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. திருப்பி இந்த இடத்துல பாருங்க, மணி ஒரு 2:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1000 பாயிண்ட், கிட்டத்தட்ட 800-900 பாயிண்ட் ஒரே ஒரு 10 நிமிஷத்துல ஏத்தி திருப்பி அந்த 800-900 பாயிண்ட் டவுனுக்கு கொண்டு வந்து அதே லெவல்ல முடிச்சிருக்காங்க. இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இது எந்த மார்க்கெட்ல நடக்கும்? அதாவது இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கூட ஓகே, கிட்டத்தட்ட 800-900 பாயிண்ட் ஒரு மூமெண்ட்டை கொடுத்து திருப்பி அதை செல் அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய வால்டாட்டி பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐவி. இன்னைக்கு இந்த மிக முக்கியமான காரணம் ஐவி. ஏன்னா நிப்டியில பாத்தீங்கன்னா 20 கால் சைடு புட்டு 20. பேங்க் நிப்டியில நான் பாக்குற வரைக்கும் 25 ஃப்ரெண்ட்ஸ். நான் பலதான் சொல்றேன், நிப்டி பிலோ 10 கீழ இருந்தா 1, 5 கீழ இருந்தா டெஸ்ட் மேட்ச், 10 to 15 மேல இருந்தா T20 மேட்ச்னு சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அதோட அர்த்தம் என்னன்ட்டு? ஏன்னா அந்த ஐவி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஃபுல்லா வால்டாலிட்டி, ஒரு நல்ல ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்த்துடலாம். அப்புறம் முக்கியமா இப்பயும் பார்க்க வேண்டியது நம்ம என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி இன்னைக்கு ஸ்பாட் எங்க குறிச்சு 24,795. நிஃப்டி இன்னையோட க்ளோஸ் பாருங்க 24,985. ஸ்பாட் 218 பாயிண்ட் எனக்கு இருக்கு, ஆனா ஃபியூச்சர் 168 பாயிண்ட் தான் எனக்கு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 200 நியர்பை ஒரு 200 பாயிண்ட் இன்னமும் பிரீமியத்தில் இருக்காங்க. அப்ப கால் சைட்ல இன்னமும் டைம் வேல்யூ இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் சைட்ல இன்னமும் டைம் வேல்யூ இருக்காங்க. இது நிஃப்டி. சரி, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தலாம்.
பேங்க் நிஃப்டி ஸ்பாட் எங்க முடிஞ்சிருக்கு? 50,478. 50,478. ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் இருக்கு? 51,000 வச்சுக்கலாம். இது ஒரு 520 பாயிண்ட், கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் இன்னமும் பிரீமியத்தில் இருக்காங்க பேங்க் நிஃப்டி. அப்ப கால் சைடு டைம் வேல்யூ எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. இன்னமும் மார்க்கெட் கால் சைடுல டைம் வேல்யூ அதிகமா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ஐவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இது வந்து நிஃப்டியோட ஐவி. கால் சைடு கிட்டத்தட்ட ஒரு 22, புட் சைடு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 17. இப்பயும் கால் சைடு தான் டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்லி மார்க்கெட், அதாவது ஐவி இண்டிகேட் பண்ணுது. கால் சைடுல தான் இன்னமும் டைம் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐவி இண்டிகேட் பண்ணுது. இது வந்து நிஃப்டியோட இது. பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஏன் அவ்வளவு பெரிய வால்டாலிட்டி இருந்துச்சுன்னு இப்போ புரியுதுங்களா? அதாவது நாம பார்த்த வரைக்கும் கால் சைட்ல 25, புட் சைட்ல 25 இருந்தது. இப்ப பாருங்க, கால் சைட்ல கிட்டத்தட்ட 32, புட் சைட்ல கிட்டத்தட்ட 20. இன்பேலன்ஸ்டு. அதாவது கால் சைட்ல டைம் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, புட் சைட்ல டைம் வேல்யூ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மார்க்கெட் ஒரு செல் அடிக்கிறவங்க எங்க அடிப்பாங்க? பிரீமியம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் செல் அடிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கால் சைட்ல டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. இது இம்பேலன்ஸ்டு. நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டா இருந்தா என்ன நடக்கும்னு நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு பிரீமியத்தை அவங்க கரைக்கணும் அப்படின்னா அந்த பிரீமியத்தை ஆப்போசிட் கொடுக்கணும். இம்பேலன்ஸ்டா இருந்தா, அப்படி இருந்தா புட் சைடு அவங்க கொடுக்கணும். இது வந்து சினாரியோ. இது நடக்கலாம், நடக்காம போலாம். 80% இப்படி நடக்கலாம், 20% என்ன வேணா நடக்கலாம். அதையும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். பட் ஆனா நிப்டி கம்பேர் பண்றப்ப பேங்க் நிப்டி ரொம்ப வால்டாலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐவி. ஏன்னா கிட்டத்தட்ட 20, 25, 30 நீங்களே நினைச்சு பாருங்க. இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். ஏன்னா ஐவி அதிகமா இருக்கு. அது டிமாண்ட், அதாவது என்ன சொல்றது, வால்டாலிட்டி அதிகமா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. இப்ப புரியுதுங்களா ஏன் பேங்க் நிப்டியில அவ்வளோ வால்டாலிட்டி இருந்தது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, பேங்க் நிப்டி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பேங்க் நிப்டி என்ன ஆச்சுன்னு தெரியும். அதாவது 2:30 மணிக்கு கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல. அதாவது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க பாருங்க, 2:30 மணி லோ எவ்வளோ பாருங்க, 50,382. ஹை பாருங்க 50,479. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ். 1000 பாயிண்ட்டுக்கு மேல, 1000 பாயிண்ட்டுக்கு மேல. அப்படிங்கிறப்ப நீங்க நினைச்சு பாருங்க எப்படி மார்க்கெட் இருக்கும், எப்படி இதை நம்ம இது பண்றதுன்ட்டு. இதுக்கு காரணம், முழு முக்கிய காரணம் ஐவி. இதுக்கு முழு முக்கிய காரணம் ஐவி. நான் பலதான் சொல்லிருக்கேன். 15க்கு மேல போனா ஐவி T20 மேட்ச்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 15 to 10க்குள்ள இருந்தா ஒன் டே மேட்ச் சொல்லியிருக்கேன். 10க்கு கீழே போயிட்டா அது டெஸ்ட் மேட்ச் சொல்லியிருக்கேன். இப்ப புரியுதுங்களா ஐவியோட இம்பாக்ட் என்னன்ட்டு? நிறைய பேர் பிகினர்ஸா இருப்பீங்க, நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க நம்ம சேனல். அதெல்லாம் கத்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளவு பெரிய பிளட் வால்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வார், ரெண்டாவது பாயிண்ட் சைனா. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ள 32% சைனா மார்க்கெட் மேல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 32% லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ள. இப்ப வேர்ல்டு இது ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சைனா மார்க்கெட் இன்னமும் 20 to 30% மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப எஃப்ஐஏ என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா எஃப்ஐஏ கடைசி ஒரு லாஸ்ட் 6-7 ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட 50,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க.
செல் பண்ணது அது அங்கே போய் சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்க. ஓகே, ஏன் அப்படின்னா growth ஓவர் மார்க்கெட் தான் அவங்க போவாங்க. நம்ம மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஓவர் பாட்ல இருந்தது, இப்போதான் கரெக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நாளைக்கு ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா ரிசல்ட் நாளைக்கு வருது. அதுவும் நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எஃப்ஐடி என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எஃப்ஐ என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கும் 8293 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. ஆனா டிஐ பாருங்க 13245 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இவ்வளவு 8000 கோடிக்கு தான் செல் பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்க 13000 கோடிக்கு பை பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஆளுங்க மிட் கேப் ஸ்மால் கேப் தான் அதிக கவனம் செலுத்திருப்பாங்க. ஆனா எஃப்ஐஐ வந்து நிப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ், பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு டவுன் வரது காரணம் தான். ஏன்னா மிட் கேப் நிப்டிலும் ஸ்மால் கேப் நிப்டிலும் இவங்க பை பண்ணியிருந்தாதான் அந்த இம்பாக்ட் இதுல வந்திருக்காது. இதுவும் ஒரு காரணம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான். நம்ம சினாரியோ பிரகாரம் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஹை, இது இருந்தா கால் சைடு. எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை லோ, ஓப்பன் லோ இருந்தா இது இருந்தா புட் சைடு. இதுதான் நம்ம சினாரியோ நம்ம எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது டிசிப்ளின். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம், நிறைய பேருக்கு லாஸை கொடுத்துருக்கலாம். ஆனா சில பேர் வந்து டிசிப்ளினா நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன், இந்த நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு நவுந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய % சான்ஸ் இருக்கு. அந்த 1%க்குள்ள போறதுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட், அந்த டார்கெட் அதை அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நவுந்துடணும். ஏன்னா மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். ஒரு சில நாம அச்சீவ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 300 பாயிண்டும் நம்ம நினைச்ச ட்ரெண்ட்ல போயிருந்திருக்கோம். இல்ல நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ட்ரெண்ட்ல போய் 300 பாயிண்ட் டவுன்லயே போயிருந்திருக்கலாம். அது என்ன வேண்டாம் நடந்துக்கலாம். ஆனா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துடணும். இதுக்கு முக்கியமான தேவை சைக்காலஜி பிளஸ் டிசிப்ளின், எமோஷன். இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ட்ரேட் பண்ணாம கூட இருந்திருப்பாங்க. அவங்களே என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஐயோ இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு போய் அவசரமா இதே மாதிரிதான் மார்க்கெட் இருக்குன்னு நினைச்சு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க. இது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் நாளைக்கு இதுதான் கம்பல்சரி நடக்கும்ட்டு யாராலையும் கம்பல்சரி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மார்க்கெட்லயும் நாம இல்ல. நாம இருக்கிறது ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் பையிங் எவ்வளவு டேஞ்சர் தெரியும். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இங்க இருந்து 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணி திருப்பி இங்க இருந்து 1000 பாயிண்ட் டவுன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மார்க்கெட்டோட கண்டிஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய டேஞ்சர், அதாவது ரிஸ்க், எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க்கு உண்டான ரிவார்டு இருக்கு. அது எப்படின்னா நம்மளுக்கு தகுந்த சுச்சுவேஷன் வர மட்டும் தான் நாம எடுக்கணும். இல்ல அப்படின்னா இது மாதிரி நிறைய நாட்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்குமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. அது எப்ப வேணா கிடைக்கும். அப்ப கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். அந்த பொறுமை, பேஷனும், அந்த டிசிப்ளினும், அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றவங்க தான் இந்த ட்ரேடிங் இந்த லைஃப்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அந்த ஐவி எப்படி பார்க்கணும் என்ன அப்படின்ட்டு இதெல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வியூஸ் நிறைய போகுது, 100 வியூஸ் 200 வியூஸ் போகுது. லைக்கும் கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. கமெண்ட்ல எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ண இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சுன்னா நம்மளால ஒரு 4 பேர் சேஃபா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அந்த புண்ணியம் நம்ம எல்லாத்துக்குமே சேரும். அதுக்கு நீங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். திருப்பி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். மார்னிங் அப்டேட்ல நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். பாய்.